இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா கிளாஸ் 9 லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸில் சாப்டர் 6 அதில் உள்ள தியரம், அதுக்கப்புறமா கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து 6.2 அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பேரலல் லைன்ஸ்னால் என்ன, டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ்னால் என்ன, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து 6.2க்கு வந்து போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம். டூ லைன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் மீட் இஃப் தே ஹாவ் எ காமன் பாயிண்ட் இஸ் கால்டு த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ வந்து ஒரு 2 லைன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எல், இது வந்து எம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. அது வந்து ஓங்கிற ஒரு பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. இதுதான் வந்து இன்டர்செக்டிங். இது ஒரு லைன், எல்லுங்கிறது ஒரு லைன், எம்முங்கிறது ஒரு லைன். இது வந்து ஒரு காமன் பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. இதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இதை தான் வந்து நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இதை வந்து நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். Two lines are said to non-intersecting lines when the perpendicular distance between them in a same everywhere they do not meet. இது ரெண்டுமே வந்து நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா பேரலல் லைன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏபி இது வந்து ஒரு லைன், சிடிங்கிறது ஒரு லைனு. இப்போ இது என்னென்னா இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து டச் ஆகாது. பட் இதோட டிஸ்டன்ஸுன்னு பார்த்தாக்கா சேமாக தான் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸும் இந்த ஏபியும் இந்த சியோடதும் பார்த்தா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து மீட் பண்ணாது. அதுதான் வந்து நான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங்கில் எப்படி ஒரு காமன் பாயிண்டில் வந்து மீட் பண்ணுதோ அதை மாதிரி இது வந்து மீட் பண்ணாது. பட் இதை வந்து நம்ம வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ தான் இருக்கும். இப்போ இதுக்கும் இடையில 1 சென்டிமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குன்னா இதுக்கும் இடையில வந்து அந்த 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கரெக்டான ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு சென்டிமீட்டரில் தான் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அதுதான் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன் சேம் எவ்ரிவேர் தே டூ நாட் மீட். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்வர்சல் லைன். when a line which intersect 2 or more lines at the distinct points is called transversal. இப்போ ஏபிங்கிறது ஒரு லைனு, பிக்யூங்கிறது ஒரு லைனு. இதில் வந்து எல் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்வர்சல் லைன். இதில் வந்து இந்த 2 லைன் தான் இருக்கணும்னு கிடையாது. இதே மாதிரி ஒரு 2 or more லைன்ஸ் கூட இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 or more லைன்ஸ் வந்து இருக்கலாம். இதில் வந்து இந்த எல் அப்படிங்கிறது தான் வந்து இதுதான் வந்து டிரான்ஸ்வர்சல் லைனு. ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இங்கே வந்து கட் பண்ணுதா, இதுதான் வந்து டிரான்ஸ்வர்சல் லைனு. இப்போ இந்த ஏபிங்கிறது பிக்யூக்கு வந்து பேரலாக இருக்குது. ஏபி லைன் வந்து பேரலல் டு பிக்யூக்கு வந்து பேரலாக இருக்குது. இதில் வந்து எல் அப்படிங்கிறது தான் வந்து டிரான்ஸ்வர்சல் லைன், டிரான்ஸ்வர்சல். அதே மாதிரி இங்கே ஓஎஸ், இதை ஓஎஸ்ன்னு வச்சுப்போம். இந்த பாயிண்டில் வந்து இது வந்து கட் பண்ணுது. 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸில் வந்து இந்த 2 டிஸ்டிங்க் பாயிண்ட்ஸில் வந்து கட் பண்ணுது. இதுதான் வந்து டிரான்ஸ்வர்சல். இது வந்து 2 லைன்ஸ் தான் இருக்கணும் கிடையாது, 2 or more லைன்ஸ், இந்த மாதிரி 2 or more லைன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இந்த எல்லுங்கிறது டிரான்ஸ்வர்சல். ஓகே, அடுத்தது when a transversal cut 2 parallel lines we get many pair of angles. இப்போ இந்த எம்எல்லுங்கிறது ஏபி, இந்த ரெண்டுமே வந்து பேரலல் லைனு. இப்போ இதில் வந்து இந்த பிங்கிறது வந்து டிரான்ஸ்வர்சலாக இது வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சைடு ஒரு ஆங்கிள், இந்த சைடு ஒரு ஆங்கிள், இந்த சைடு. அப்போ இதுலேயே வந்து நமக்கு 4 ஆங்கிள்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதே மாதிரி இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். நம்ம லாஸ்ட் இதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இப்போ இந்த எம்எல் இது வந்து பேரலல் டு ஏபிங்கிற லைனுக்கு வந்து பேரலாக இருக்குதா. ஸோ இப்போ இதில் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோமா, இதை நம்ம 1ன்னு வச்சுக்கலாம், இது 2ன்னு வச்சுக்கலாம்.
இது வந்து 3, இது 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆங்கிள் 1ம் 3யும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அது வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதுதான் வந்து வெர்டிக்கலி ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் இது ரெண்டும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 4ம் என்னது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இந்த சைடு இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், இதுவும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இதுக்கு நம்ம என்னன்னு கொடுத்துக்கலாம், 5, 6, 7, 8ன்னு கொடுத்துக்கலாம். அப்போ ஆங்கிள் 5ம் 7ம் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், ஆங்கிள் 6ம் 8ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இதுதான் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இதில் வந்து ML இதை வந்து நம்ம ஒரு லைன் என்ன எடுத்துருக்குறோம், இது வந்து NOங்கிறத ஒரு லைன் என்ன எடுத்துருக்குறோம், இது வந்து P, இது வந்து டிரான்ஸ்வர்சலாக. இப்போ 1 இது ஒரு ஆங்கிள், 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 இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ இதுக்கு 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்கலாம். இது 5, 6, 7, 8ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் வந்து ஈக்குவலாக. ஸோ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 5ம் வந்து ஈக்குவலாக. ஸோ அதுதான் வந்து ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 5 தான் வந்து ஈக்குவல். ஸோ அதுதான் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 2க்கு ஆங்கிள் 6 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 4க்கு வந்து ஆங்கிள் 8 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் 3க்கு வந்து ஆங்கிள் 7 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். நெக்ஸ்ட் ஆக்சியம் 6.3. If a transversal intersect two parallel lines, then the each pair of corresponding lines are equal. இதில் வந்து ML NOங்கிறது வந்து parallel லைனு. ஸோ இதில் வந்து Pங்கிறது டிரான்ஸ்வர்சல். ஸோ கரஸ்பாண்டிங் லைன்ஸ், அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1க்கு வந்து ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 5, ஆங்கிள் 2க்கு ஆங்கிள் 6, ஆங்கிள் 4க்கு வந்து ஆங்கிள் 8, ஆங்கிள் 3க்கு வந்து ஆங்கிள் 7. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு தெரியுதா? ஸோ இதுதான். அடுத்தது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் இதுதான் வந்து இது 3, இது 4ன்னு, இது வந்து 1, 2, 3, 4ன்னு இருக்கா. இதில் 3யும் 4ம் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இது வந்து 5, 6, இது இந்த 3யும் 4ம் 5ம் 6ம் தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்ன? அப்போ 3யும் ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் தான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 6ம் வந்து ஈக்குவல். ஸோ இதுவும் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு இன்டீரியர் ஆங்கிள்னால் 3, 4 இந்த உள்ளுக்குள்ளே இருக்குதுல்ல, இதுதான் இன்டீரியர் ஆங்கிள்ஸு. ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் தான் ஆல்டர்னேட்டாக இருக்கா, இதுக்கு இது ஆல்டர்னேட். ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 6ம் இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அடுத்தது ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் வந்து இது வந்து 1, இது வந்து 2. ஸோ இது வந்து 7, 8, இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த 1ம் 2ம் 7ம் 8ம் தான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இதுவும் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 7ம் வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நம்ம எப்படி உள்ளுக்குள்ளே இன்டீரியர் ஆங்கிள் எப்படி ஆல்டர்னேட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ஆங்கிள் 2வும் இதுவும் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 2வும் இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 8ம் வந்து ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர்னால் வெளியில், இன்டீரியர்னால் உள்ள. இதுக்கு வந்து இது ஆல்டர்னேட்டு, அதே மாதிரி இதுக்கு இது ஆல்டர்னேட், இதுக்கு இது ஆல்டர்னேட்டு. இதுதான் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அடுத்தது கான்செக்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதில் வந்து என்னென்னா இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இதில் உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 3, 4, 5,
6. இதில் வந்து ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் தான் வந்து இது வந்து ஈக்குவலாக இருக்காது. இது வந்து கான்செப்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். ஆனால் இதில் உள்ள என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, இந்த 2 இதையும் நம்ம சம் ஆஃப் சேம் சைடை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் சேம் சைடை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 180 டிகிரி வரும். அதுதான் இந்த கான்செப்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி ஆங்கிள் 4ம் ஆங்கிள் 6ஐயும் நம்ம ஆட் பண்ணோம். இது வந்து லெஃப்ட் சைடு, ஸோ இது வந்து ரைட் சைடு. இதை வந்து சம் ஆஃப் சேம் சைடை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா இதுவும் வந்து 180 டிகிரி வரும். இது வந்து ரைட் சைடில். ஆனால் இது வந்து ஈக்குவல், நாட் ஈக்குவல் தான். இதில் நம்ம எப்படி ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம், ஆங்கிள் 5 ஆங்கிள் 3க்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கிறோம்ல, இது வந்து நாட் ஈக்குவல். பட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி வரும். இதுதான் கான்செப்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்.